நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பிரியா பிரின்ஸ். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மீரா குமாரின் வாழ்க்கை பயணத்தை சற்று நாம் பார்க்கலாம். 1945ஆம் ஆண்டு பீகாரின் ஆழம் மாவட்டத்தில் பிறந்தார் மீரா குமார். 1973ஆம் ஆண்டு வெளியுறவு துறையில் பணிக்கு சேர்ந்தார். 1985ஆம் ஆண்டு ஊபியின் பிஜ்னோர் பகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு முதன்முறையாக தேர்வு. முதல் தேர்தலில் மாயாவதி ராம்விலாஸ் பாஸ்வானை தோற்கடித்தார். 5 முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 1996ஆம் ஆண்டு அனைத்திந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர். 2004-2009ஆம் ஆண்டு வரை சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சராக பணியாற்றினார். 2009ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் பெண் சபாநாயகர் ஆனார். சமூக மாற்றத்திற்காக வேண்டியும் மனித உரிமை மீறல்களுக்கும் எதிராக தீவிரமாக செயல்பட்டவர் மீரா குமார். பதினேழு அரசியல் கட்சிகளின் ஒருமித்த முடிவோடுதான் காங்கிரஸ் கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக மக்களவை முன்னாள் சபாநாயகர் மீரா குமார் அறிவிக்கப்பட்டுள்ளதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது கனிமொழி இதனை தெரிவித்தார். அம்மையார் மீரா குமார் அவர்களை இன்று எதிர்க்கட்சிகளின் சார்பிலே குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு நிறுத்துவதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒத்த கருத்தோடு தான் 17 கட்சிகள் இன்று நடந்த கூட்டத்திலே பங்கேற்று கொண்டன. 17 கட்சிகளும் இணைந்து ஒன்றாக எடுத்த முடிவு பாபு ஜெகன்ஜீவன் ராம் அவர்களின் மகள் மீரா குமார் அவர்களை தேர்தலிலே நிறுத்துவது என்பது எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு. பாஜக வேட்பாளருக்கு அதிமுக ஆதரவு அளிப்பது குறித்து கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், அந்த அளவு நிர்பந்தத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருப்பது நிரூபணமாகியுள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து திமுக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்தை மறுபடியும் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. பிஜேபியை விட நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை நிரூபித்து காட்டிக்கொள்ள வேண்டிய சூழலிலே அவர்கள் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். காங்கிரஸ் சார்பில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கும் மீரா குமார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாடுபடுபவர் என புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், மத சார்பற்ற கட்சிகள் இணைந்து மீரா குமாரை தேர்வு செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். நான் பிரதமர் அலுவலகத்தில் இணையமைச்சராக இருந்த பொழுது நான் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருந்து நான் அவரோடு பணியாற்றியிருக்கிறேன். பாராளுமன்ற விவகாரம் மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்களுடைய வளர்ச்சியில் அவர் அக்கறை கொண்டவர். அவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவது நம்முடைய நாட்டுக்கு பெருமையாகும். அனைத்து கட்சிகளும் அவருக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்திற்கு ஓபிஎஸ் அணி ஆதரவு தெரிவித்துள்ளது. ஐக்கிய ஜனதா தளம், பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் ராம்நாத்திற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் மக்களவையில் 3வது பெரிய கட்சியாக இருக்கும் அதிமுக அணிகளின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாஜக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாக அதிமுக அம்மா அணி நேற்று அறிவித்தது. இந்த நிலையில் அதிமுகவின் மற்றொரு அணியான ஓபிஎஸ் அணி ராம்நாத் கோவிந்திற்கு தனது ஆதரவை இன்று தெரிவித்துள்ளது. பொது தொண்டில் ஈடுபாடோடு பணியாற்றி வருமான திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து என்னிடம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் ஆதரவு கேட்டது குறித்து தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அமித்ஷா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஆதரிப்பதென அனைவராலும் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இந்த ஆண்டு 1,40,000 மாணவர்கள் பொறியியல் கல்லூரியில் சேர்க்கை கோரி விண்ணப்பித்துள்ளனர். இந்த நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் கலந்தாய்விற்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார்.
எனினும் பொதுத் தேர்வு முடிவுகளைப் போல் முதலிடம் பெற்றவர்களின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. தரவரிசை பட்டியலை மாணவர்கள் annauniv.edu என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு நீட் நுழைவுத் தேர்வு முடிவு வெளியான பின்னரே பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அமைச்சர் அன்பழகன் கூறினார். ஏராளமானோர் பொறியியல் படிப்பிற்கு மட்டுமின்றி மருத்துவ சேர்க்கைக்கும் விண்ணப்பித்துள்ளதால் 5000க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவ படிப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதால் முதல் நிலை கல்லூரிகளில் நிரப்பப்பட்ட இடங்கள் மீண்டும் காலியாகும் என்பதால் பொறியியல் மாணவர்களுக்கான கலந்தாய்வு தள்ளி போகிறது என்றும் அமைச்சர் KP அன்பழகன் விளக்கமளித்தார். 3014 பேர் MBBS ஃபார் எலிஜிபிள் இருக்குது. இப்போ டோட்டலாக இந்த நம்பரில் இருக்கிறவங்க நீட்டில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நம்ம என்ஜினியரிங்கை லைக் பண்ண மாட்டாங்க, அவங்க மெடிக்கலுக்கு போயிடுவாங்க. அப்போ மெடிக்கலுக்கு போகும்போது ஒட்டுமொத்தமாக நம்ம டாப் காலேஜில் இருக்கிறவங்க பூரா காலி பண்ணி போயிட்டாங்கன்னா நம்ம அடுத்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி 27 ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே ரன்னிங்கில் இருக்கும்போது யார் அந்த வருதோ அதை முன்னாடி கொண்டு வந்து போட முடியாது. அதனால் நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த மெடிக்கலுடைய D2 எக்ஸாமுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணி அந்த 30ஆம் தேதிக்குள்ளே முடிக்க முடியும்னா முடிக்கலாம், முடிக்க முடியலன்னா நம்ம எத்தனை நாள் தள்ளி போதோ அதற்குண்டான டைமை வந்து நம்ம கேட்டு பர்மிஷன் வாங்கிக்கலாம். அரசியலுக்கு வரும் முடிவெடுத்தால் உடனடியாக தெரியப்படுத்துவேன் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். காலா படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு நாளை மும்பையில் தொடங்குகிறது. படப்பிடிப்பில் பங்கேற்க மும்பை செல்லும் முன்னர் சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது செப்டம்பர் மாத இறுதியில் அல்லது அக்டோபர் மாதத்தில் ரசிகர்களை மீண்டும் சந்திப்பேன் என அவர் தெரிவித்தார். அரசியல் தொடர்பாக பலரும் தன்னிடம் பேசி வருவதாகவும் தான் இன்னும் அது குறித்து முடிவெடுக்கவில்லை என்றும் தெரிவித்த ரஜினிகாந்த் அரசியல் தொடர்பாக முடிவெடுத்தால் உடனடியாக அறிவிப்பேன் என்றும் கூறியுள்ளார். அநேகமாக வந்து அக்டோபரில் பார்க்குறேன். ஷூட்டிங் முடிஞ்சவொடனே அக்டோபரில் பார்க்குறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நடந்துட்டு இருக்கு. நான் வந்து ஒரு ஷெட்யூல் முடித்தேன். இப்போ நாளிலிருந்து எனக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் எண்டில் அக்டோபரில் சந்திக்கிறேன். நான் அரசியலுக்கு வர நேர்பட்டால் வரும்போது தான் பதில் சொல்றேன். நான் அப்படி சொல்லலையே. நான் பேசிட்டு எல்லாமே வந்து பேசிட்டு இருக்கோம். நான் என்ன எதுவும் முடிவு எடுக்கல. முடிவு எடுக்கும் போது உங்ககிட்ட சொல்றேன். புதுச்சேரி அமைச்சர்களின் வாகனங்களில் முக்கிய பிரமுகர்கள் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் புதியதாக அரசு சின்னம் பொருத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த மே மாதம் குடியரசுத் தலைவர், பிரதமர், குடியரசு துணைத் தலைவர், மக்களவைத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் வாகனங்களில் மட்டுமே சிவப்பு சுழல் விளக்கு பொருத்த வேண்டும் என உத்தரவிட்டது. இதையடுத்து பல்வேறு மாநில முதல்வர்கள், அமைச்சர்கள் தங்கள் வாகனங்களில் இருந்த சுழல் விளக்குகளை அகற்றிவிட்டனர். இதற்கிடையே மாற்று ஏற்பாடாக புதுச்சேரியில் அமைச்சர்களின் வாகனங்களுக்கும் இதர அரசு வாகனங்களுக்கும் வேறுபாடு காண்பிப்பதற்காக அமைச்சர்கள் வாகனங்களில் அரசு சின்னம் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே லட்சுமிபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் நிலத்தில் கிணறு வெட்டுவதை தடுத்து நிறுத்த கோரிய பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரியகுளம் அருகே லட்சுமிபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் 100 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி அதில் 200 அடி ஆழம் கொண்ட 4 கிணறுகள் வெட்டியுள்ளார். 5வதாக ஒரு கிணறு வெட்டி வரும் நிலையில் லட்சுமிபுரத்தில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பன்னீர்செல்வம் நிலத்தில் கிணறு வெட்டுவதை தடுத்து நிறுத்த கோரி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பந்தப்பட்ட கிணறுகளை ஆய்வு செய்த RDO மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கிணறு தோண்டும் பணிகளை நிறுத்த உத்தரவிட்டனர். இதனால் மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் கைவிடப்பட்டன. தீப்பிடித்து எரிந்ததால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட சென்னை சில்க்ஸ் கட்டிட இடிபாடுகளில் இருந்து
பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் அடங்கிய பெட்டி பத்திரமாக மீட்கப்பட்டது. சென்னை உஸ்மான் சாலையில் உள்ள சென்னை சில்க்ஸ் அடுக்குமாடி கட்டிடத்தில் கடந்த 31ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் வலுவிழந்த அந்த கட்டிடம் இடிந்து தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த நிலையில் இடிபாடுகளில் இருந்து பெட்டி ஒன்று மீட்கப்பட்டது. அதில் பணம் மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வைர நகை அடங்கிய பெட்டியை மீட்கும் முயற்சியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருப்பதியில் 48 ஆண்டுகளாக இயங்கி வரும் தமிழ் வழி பள்ளி புதிதாக ஆசிரியர் நியமிக்கப்படாததால் அந்த பள்ளியை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் திருப்பதி லட்சுமிபுரம் கென்னடி நகரில் 1969ஆம் ஆண்டு தமிழ் ஆர்வலர்கள் 1ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரையுள்ள தமிழ் பள்ளியை தொடங்கினர். பின்னர் அது உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்த பள்ளிக்கு புதிதாக ஆசிரியர்களை நியமிக்காததால் இந்த ஆண்டு 8, 9, 10ஆம் வகுப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் 9 பேருக்கு இந்த பள்ளியிலேயே தொடர்ந்து படிக்க ஆர்வம் இருந்தும் ஆசிரியர் இல்லாததால் மாற்றுச் சான்றிதழ் பெற்று வேறு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர். கடந்த காலங்களில் 300 மாணவர்கள் வரை படித்து வந்த இந்த தமிழ் வழி பள்ளியில் இப்போது 38 பேர் மட்டுமே படித்து வருகின்றனர். இதே நிலை நீடித்தால் விரைவில் இந்த பள்ளியை மூடும் நிலை ஏற்படும் என்று திருப்பதி தமிழ் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பசங்களை படிக்க வச்சுக்கலாம் தமிழ் ஸ்கூலில். அதாவது 6வது வரைக்கும் தான் இருக்குது, 6, 7 வரைக்கும் தான் இருக்குது. 10வது வரைக்கும் கிளாஸ் தேவைப்படுது சார். டீச்சர்ஸ் போடணும். எப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை ஆந்திரா கவர்மெண்ட்டோ எப்படின்னா ஸ்டெப் எடுத்து முயற்சி பண்ணுங்க சார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு நாடார் சங்கத்தினர் இந்த பள்ளிக்கு ஒரு ஆசிரியரை பணிக்கு அமர்த்தியுள்ளனர். மாநகராட்சி சார்பில் மாணவர்களுக்கு புத்தகம், சீருடை, சத்துணவு ஆகியவை வழக்கம் போல் வழங்கப்படுகிறது. காலியாகும் இடங்களில் புதிய ஆசிரியர்களை நியமிக்காமல் ஆந்திர அரசு புறக்கணித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. 48-50 மாணவர்கள் தான் இருக்காங்க. காரணம் டீச்சர்ஸ் தான் இது மெயின். இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஆந்திரா கவர்மெண்ட்டும் இமிடியட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த தமிழ் பள்ளிக்கு உடனடியாக ஒரு டீச்சர்ஸுங்களை ஆஸ் பர் நாம்ஸ் பிரகாரம் நியமிக்க வேண்டும் என்று தமிழ்ச்சங்கம் மூலியமா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் தெலுங்கு பேசும் மக்களுக்காக 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளை தமிழக அரசு நடத்தி வருகிறது. எனவே திருப்பதியில் வாழும் தமிழர்களின் பிள்ளைகள் தமிழில் பாடம் படிக்க ஆசிரியரை பணியமர்த்த ஆந்திர அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் திருப்பதி வாழ் தமிழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரவணன், நியூஸ் 7 தமிழ், திருப்பதி. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.